file only as main special subprogram. Component file have no main special subprogram. Component file la ஒரு main special subprogram இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இருக்காது. அப்படி இல்லைன்னா தான் அதை என்ன ஃபைல்னு சொல்லுவாங்க, அதாவது மெயின் சப்ரோக்ராம், மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம் நாட் ஃபவுண்ட் அண்ட் தட் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஃபைல் கால்ட் as காம்பனன்ட் ஃபைல். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம ஒன்று சொல்லிடலாம். சார் நீங்கள் இதில் வந்து சொன்னீங்க சார், இப்போ வந்து நோட் பேடில் அடிக்கிற ஃபைல், நோட் பேட்லேயோ இல்லை எம்எஸ் வேர்ட்லேயோ அடிக்கிறோம், அதிலெல்லாம் மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் வந்து காம்பனன்ட் ஃபைல். அது காம்பனன்ட் ஃபைல் கிடையாது, அதெல்லாம் டாக்குமெண்ட் ஃபைலு. இப்போது நாங்கள் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னீங்கன்னா, மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம் ஃபவுண்ட் இன்சைட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபைல். ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட், ப்ரோக்ராம் ஃபைல். Main special subprogram found in program file, then that kind of program converted into executable file. And the program file da என்னவா மாறிடும், executable file மாறிடும். In case program file have no main special subprogram, then that kind of program file converted into component file. So அததான் இங்க வந்து சொல்லிருக்காங்க. இங்க வந்து அடுத்தல சொல்லிருக்காங்க, it mean which one program file process with main special subprogram, that kind of program file called as standalone file. Else which one program file not processed with main special subprogram, that kind of program file called as component file. So these hints are too important in future. உங்களுக்கு இன்னமே நீங்க படிக்க போற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜுக்கு இந்த மேல இருக்கிற ஹிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் தட்லி ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் in depth. So now we are entering return back to about namespace. நாம திரும்பவும் namespace என்ன அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டோம். இப்போ வந்து I want give small hints about namespace. namespace ஐ பத்தி ஒரு சிறு குறிப்பு கொடுக்கிறதுக்காக நம்ம திரும்ப இங்க உள்ள என்டர் ஆயிருக்கோம். Here I try to explain note 1. Note 1 has namespace accessing ways. What are the ways are available to what are the ways are available for access namespace? namespace எத்தனை வேல நம்மளால access பண்ண முடியும் அப்படிங்கறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். namespace access in two ways. ரெண்டு வழிகள்ல நம்மளால namespace access பண்ண முடியுமா? first one is one time only. First one is one time only access namespace, then should use namespace should use namespace with scope resolution operator. இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, namespace access in two ways. First one is one time only access namespace, then should use namespace with scope resolution operator. So syntax, இந்த இடத்துல syntax என்னன்றது இப்போ நாம இங்க namespace வந்து கொடுத்துறணும். namespace வந்து இங்க கொடுத்துறோம். namespace ஓட நேம் அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்னவா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம் அல்லது ஆர் கோடு. நம்ம இங்க டேட்டானா மெம்பர் வேரியபிள், கோட்னா மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. செகண்ட் வே பாருங்க. செகண்ட் ஒன் இஸ் இட் மீன் செகண்ட் வே. செகண்ட் ஒன் இஸ் மெனி டைம் access namespace. If you want access namespace more than one time, then adha idukku meaning. Second one is many time access namespace, then should use using namespace statement. using namespace ங்கற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தணுமா எப்போ, I want try to access more than one time namespace நான் மல்டிபிள் டைம்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நீங்க வந்து யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தணும்ன்றாங்க. சரி, எதுக்கு கீழே ஆஃப்டர் ஆன் ஹெட்டர் ஃபைல் ஆக்சஸிங் ஆர் காலிங் பார்ட். ஹெட்டர் ஃபைலுக்கு கீழே நீங்க வந்து அந்த நேம் ஸ்பேஸை மென்ஷன் பண்ணிருக்கணும். சார் அது எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, now entering here itself, here I try to call or access 3 built-in header files. Here I try to call or access 3 built-in header file. 3
predefined header file இங்க கால் பண்ணியிருக்கேன். சரி, அதை ஃபாலோ பண்ணி here I try to call only one namespace. That namespace is also built-in namespace. இந்த namespace ஓட நேம் என்னன்னா std. இது multiple times யூஸ் ஆகிறதுனால before I mention using namespace statement. using namespace statement நான் இங்க பயன்படுத்தினேன். எதுல? நான் std namespaceல. Since std namespace used in multiple times, because of that I mentioned using namespace statement. So அதத்தான் இங்க சொல்லிருக்காங்க. Second one is many time access namespace than should use using namespace statement after on header file accessing or calling part. So syntax இல்ல பாருங்க, நம்ம என்ன சொல்லிருக்காங்க, இதோட syntax using statement and then name space name and then semicolon. Are you clear? So இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டாங்க, ஒரு யூசிங் நேம் ஸ்பேஸ்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி நேம் ஸ்பேஸோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஓகே, குட். இப்போ இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் நோட் நம்பர் 2. அதில் என்ன சொல்லுங்க, கம்பேர் கிளாஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ். I want to know what is the difference between namespace and class. கிளாஸுக்கும் நேம் ஸ்பேஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நாங்க இப்போ நம்ம ஒன்று சொல்லிடணும். the main different namespace has set of classes but class can't has set of namespace. namespace குள்ளார ஒரு set of classes இருக்கலாம், ஆனா ஒரு class குள்ளார ஒரு namespace இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சார் இது வந்துட்டு இது யார் சார், எது சார் கண்டெய்னர்னா, this is called as container, this is called as non container according to namespace and class. கிளாஸ் அண்ட் நேம் ஸ்பேஸை பொறுத்தவரையில் எது நம்மளுக்கு கண்டெய்னர்னா, நேம் ஸ்பேஸ் இஸ் ஏ கண்டெய்னர். நம்மளுக்கு எது நான் கண்டெய்னர்னா கிளாஸ். சின்ஸ் கிளாஸ் cannot have set of namespace. நேம்ஸ்பேஸ்க்குள்ளார கிளாஸ் இருக்கலாமே தவிர கிளாஸ்க்குள்ளார என்ன இருக்க முடியாது, நேம் ஸ்பேஸ் இருக்க முடியாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் இனிஷியலைசேஷன் always ends with the termination pointer. termination pointer like semicolon. so class எப்பவுமே எதோட தான் முடிவடையுமா, செமிகோலனோட தான் முடியும். so class initialization always ends with the termination pointer like semicolon. but namespace initialization part does not ends with anything. எந்த ஒரு இது மூலமாவும் நமக்கு முடியாது. but namespace initialization does not ends with anything. அதோட எண்டிங் பார்ட் எதையுமே சார்ந்து இருக்காது, எதுவுமே இல்லை இதில் வந்து சொல்ல வருது. but namespace initialization does not ends with anything. okay, good. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, class always process with access specifier.